ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜூலை மந்த் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் பற்றின ஸ்மால் ரிவ்யூஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ். இது வந்து ஜூலை 1 ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து மினியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மான்ஸ்டர் திரைப்படத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. அப்போ அவங்க செஞ்ச ஸ்மால் மிஸ்டேக்கால் உலகையே கலக்கக்கூடிய வேடிக்கையான சாகசமாக மாறுது. செகண்ட் வந்து ஈவில் டெட் பர்ன்ட். இது வந்து ஜூலை 10 ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு பொண்ணு அவன் ஹஸ்பண்டோட டெத்துக்கு அப்புறம் அவங்களோட மதுரின்லா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே குடும்பத்தில் வந்து ஒரு மர்மமான விஷயம் நடக்குது. அதுலேருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதா கதை. நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா மோனா. இதுவும் ஜூலை 10 ரிலீஸ் ஆகுது. கடலின் அழைப்பை மீண்டும் ஏற்று தனது மக்களை காப்பாற்ற மோனா புதிய சாகசத்தை பயணிக்க தொடங்குறாங்க. அது வந்து ஒரு அழகான காட்சிகளாக வச்சு அவங்க ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மகாபிரபு ஜெகநாத். இது ஜூலை 10 ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு ஆன்மீக கதை மாதிரி ஒரு அனிமேஷன் மூவி. குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான மூவி. நெக்ஸ்ட் மூவி த ஆடிஷி. இது வந்து ஜூலை 17 ரிலீஸ் ஆக போகுது. ட்ரோசன் போருக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்து ஒடிஷியஸ் போகிறப்போ மேற்கொள்ளக்கூடிய ஆபத்தான பயணத்தை வந்து இந்த கதை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி, மறக்காமல் பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இது ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது. புதிய வாழ்க்கை, புதிய எதிரிகளையும் சந்திக்க போகிற ஸ்பைடர்மேன் அடுத்த ஆக்ஷனுக்கு இறங்குறாரு. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான மூவி, கண்டிப்பாக பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மூவிஸ் எல்லாம் மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க. இல்லை இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ், இது எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மேலும் இந்த மாதிரி புதிய விஷயங்களுக்காக எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.